மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் ஹேர் ட்ரையர். ஒரு நாள் கங்கம்மா யூடியூப்ல பியூட்டி டிப்ஸ் வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே பேப்பரும் பெண்ணும் எடுத்து எல்லாத்தையுமே எழுதிட்டு இருந்தாங்க. அத பார்த்த மங்கம்மா கங்கம்மா கிட்ட, என்னடி என்ன எழுதிட்டு இருக்க? யூடியூப்ல பியூட்டி டிப்ஸ் பாத்துட்டு இருக்க அத்தை. அது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு நம்ம வீட்ல பார்லர் ஓபன் பண்ணலான்னு பாக்குறேன். அத கேட்டதுமே மங்கம்மா ஷாக் ஆகி, என்னது யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறது என்னது? பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? உங்களுக்கு தெரியாதத்த, யூடியூப்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும். வேணும்னா இந்த வீடியோ பாருங்களேன். இந்த கிரீமை பூசிக்கிட்டா 5 நிமிஷத்துல கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா ஆயிருவாங்களாம். இத பாருங்களேன், இந்த ஆயில பூசிக்கிட்டா அப்போதுக்கு அப்பயே முடி வந்துருமா. பாத்தீங்களா, உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல இன்னும் சொல்லுவாங்க. அத கேட்ட மங்கம்மா தலை மேல கைய வச்சுக்கிட்டு, ஐயோ அவங்க பேச்ச கேட்டா இருக்கிறதும் போயிடும் புள்ள. நான் பியூட்டி பார்லர் வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதான் இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க இன்னும் கோச்சிக்கிட்டு உட்காடுறாங்க. அத பார்த்த மங்கம்மா, அடி உன் கோவம் நல்லா இருக்க, இது என்னது? சரி போட்ட விடு, உனக்கு இஷ்டம் வந்ததா பண்ணிக்கோ. ஆனா மறுபடியும் ஏதாச்சும் சொதப்பி என்கிட்ட வந்தினா அப்ப சொல்ற உன் கதைய இன்னும் சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படி பியூட்டி டிப்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு கங்கம்மா மனசுக்குள்ள, அப்பாடா எல்லா டிப்ஸும் எழுதிட்டேன். ஆனா எதுக்கோ அத்தை சொன்னதும் உண்மைன்னு தோணுது. இப்படி யூடியூப்காரங்களும் எல்லாத்தையும் உண்மையா சொல்லியிருப்பாங்களா? எதுக்குன்னா நல்லது, யாரு மேலாச்சும் டெஸ்ட் பண்ணி பாப்போம். இப்ப இதை யாரு மேல டெஸ்ட் பண்ணலாம் இன்னும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. சக்கரை சுஜாதா வர்றாங்க. வந்து, சேந்து கப்பு சக்கரை இருந்தா குடுக்குறியாமா? அப்பா டைம்க்கு கிடைச்சது கழுத இன்னு கங்கம்மா மனசுக்குள்ள நினைச்சு, சுஜி சக்கரை தானே குடுக்கறேன். ஆனா ஏன் உன் முடி இப்படி கொட்டிட்டு இருக்கு? சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன? எடே இல்லையே, டெய்லியும் கிலோ கணக்கா சக்கரை சாப்பிட்டுட்டு தானே இருக்க. எப்ப பாரு உனக்கு சக்கரை யோசனை தானா? நீ உன் முடிய பத்தி எப்பயாச்சும் கவனிச்சியாடி? சரி விடு, எங்க அத்தை கிட்ட ஒரு ஆயுர்வேதிக் பேஸ்ட் இருக்கு. அத பூசுனேன்னு வையேன் உன் முடி நிறைய வரும் தெரியுமா? இன்னு அதையும் இதையும் என்னென்னமோ சொல்லி தான் யூடியூப்ல பார்த்து தயாரிச்ச பேஸ்ட மங்கம்மா பேஸ்ட்னு சொல்லி பூசிடுவாங்க. அத பூசினதுனால சுஜாதாவுக்கு இருக்கிற முடி எல்லாமே கொட்டி போகுது. கண்ணாடியில அவங்கள பாத்துக்கிட்ட சுஜாதா ஒரே அழுகே அழுகுறாங்க. அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? என் தங்க மாதிரி இருந்த முடியெல்லாம் போகடிச்சிட்டாலே. இவன் மூஞ்சிய பாரு, சர்க்கரைக்காக வந்தா என் நல்லா இருக்கிற முடிய போகடிச்சிட்டாலே. கேடு கெட்டவளே, உன் மூஞ்சி நாசமா போகச்ச. போனைக்கு கூட பிச்சை போடாத நீ. அந்த பேஸ்ட பூசுறேன்னு சொல்லும் போதே நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணுமே. தப்பெல்லாம் எந்ததான் இன்னும் அழுகிறதுக்குள்ள உள்ள இருக்கிற மங்கம்மா வெளியில வந்து, என்னம்மா என்ன என்னாச்சு, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க இன்னும் கேட்பாங்க. அதுக்கு சக்கரை சுஜாதா, ஆண்டி எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க, எல்லாமே உங்களாலதான். நான் என்னத்த பண்ண? எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. நான் ஏதோ சக்கரைக்காக வந்தா, இல்ல உன் முடி நல்லா இல்லன்னு நீங்க செஞ்ச பேஸ்டைய முடிக்கு பூசிட்டாங்க. பாருங்க, நீங்க செஞ்ச பேஸ்ட உன் மருமக எல்லாத்தையும் முடிக்கு பூசிட்டாடி. அம்மா சாமி, முடியெல்லாம் கொட்டி போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் எதுவுமே வராத அளவுக்கு போயிருச்சே. எவ்வளவு நடந்து கூட எனக்கு சக்கரையே வரலையே இன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. மங்கம்மாவுக்கு சுஜாதாவை பார்த்து அழுகணுமா சிரிக்கணுமான்னு புரியவே இல்ல. அவங்களோட பவரால அங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மங்கம்மாவுக்கு எல்லாமே புரிய வருது. உடனே அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கல் ஹேர் ட்ரையரை எடுத்துட்டு வராங்க. வந்து அதுல சுஜாதாவுக்கு போன முடி எல்லாத்துமே வரா மாதிரி செய்யறாங்க. அத பார்த்த சுஜாதா சந்தோஷத்துல கொண்டாடி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்படி ஒரு வேலைய பண்ணதுக்கு மட்டும் அவங்க பேரை யூஸ் பண்ணதுக்காக மங்கம்மா கங்கம்மாவ, அடியே நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், பைத்தியக்காரத்தனமா எதுவுமே பண்ணிட்டு இருக்காதேன்னு. என்னடி பண்ண? என் பேரை எதுக்கு யூஸ் பண்ண? இன்னும் நல்லா திட்டி கசறாங்க. கங்கம்மா அழுகு மூஞ்சிய வச்சுக்கிட்டு வெளியில வராங்க. இது எல்லாத்துமே அவதாரும் ஜன்னல்ல இருந்து பாக்குறாரு. அழுகு மூஞ்சிய வச்சுக்கிட்டு வெளியில வந்த கங்கம்மாவை பார்த்து இப்படி கேக்குறாரு, புச்சிக்கி புச்சிக்கி, என்னக்கா கவலையா இருக்கீங்க? இன்னும் கேக்குறான். அதுக்கு கங்கம்மா, கவலையா கிவலியா
இத மாதிரி எத்தனை பாக்கல நாம. அதை விடு, நீ ஏன் தம்பி இங்க இருக்க? அக்கா, ஜன்னல் வழியா நடந்தது எல்லாத்தையும் பார்த்தேன்க்கா. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டான் இருக்காரு. அவருக்கு பிறந்ததுல இருந்தே முடியல. இந்த மேஜிக்கல் ட்ரையரை வச்சு நம்ம அவருக்கு முடி வர வச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும்க்கா. இன்னும் சொல்றான். அத கேட்ட கங்கம்மா ரொம்ப குஷி ஆகுறாங்க. உடனே அவங்க அத்தைக்கு தெரியாம அந்த மேஜிக்கல் ஹேர் ட்ரையரை ஆட்டிய போடுறாங்க. அதோட கங்கம்மாவும் அவதாரும் டான் குகைக்குள்ள போறாங்க. போய் அங்க இருக்கிற டானுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கோடி ரூபாய் டீல் பேசுறாங்க. பாஸ், உங்களுக்கு முடி வளர வச்ச 1 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்கல்ல, நாங்க வளர வச்ச எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தருவீங்களா? வெறும் 1 கோடி இல்ல 2 கோடி ரூபாய் தரேன். என் தலையில மட்டும் முடி வளர்ந்தே ஆகணும். இன்னும் சொல்வாரு. 2 கோடின்னு சொன்னதுமே கங்கம்மா செம குஷி ஆகுறாங்க. உடனே டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கல் ஹேர் ட்ரையரால அவருக்கு முடி வர மாதிரி செஞ்சாங்க. அத பார்த்த டான் ஷாக் ஆயிருவாரு. டானுக்கு முடி வந்ததால டான் அப்புறம் அவங்க கையாளுங்க எவ்வளவோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவதாரம், புச்சிக்கி புச்சிக்கி, பாஸ் உங்களுக்கு முடி வளர்ந்துடுச்சுல, எங்க காசு எங்களுக்கு தாங்க. இன்னும் கேட்பாரு. அப்போ டான், இதுல நீங்க என்னடா பண்ணீங்க? மொத்தத்தையும் மேஜிக்கல் ஹேர் ட்ரையர் தானே பண்ணுச்சு. மரியாதையா அதை இங்க கொடுத்துட்டு கிளம்புங்க. இன்னும் சொல்வாரு. அதை கேட்ட அவதாரும் கங்கம்மாவும் ஷாக்ல இருப்பாங்க. கங்கம்மா டான் கிட்ட, என்னங்க முடி வந்தா காசு குடுக்கறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ பேச மாத்துறீங்க என்ன? சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? நான் ஒரு டான். இன்னும் சொல்லி பக்கத்துல இருக்கிற கையாளுங்க கிட்ட இப்படி சொல்றாரு. டேய், இந்த ஹேர் ட்ரையரை வாங்கிட்டு இவங்களெல்லாம் கட்டி போடுங்கடா. இன்னும் சொல்வாரு. அதுல கங்கம்மாவை கட்டி போட அவங்க ஆள்க மேல மேல வருவாங்க. அப்போ கங்கம்மா என்ன பண்ணணுமோ புரியாம அவங்க அத்தைய கட்டியா நடிக்கிறாங்க. அத்தை! உடனே மங்கம்மா அவங்களோட மேஜிக்கல் ஹேர் ட்ரையர்ல இருந்து ஃபயர் வர மாதிரி பண்றாங்க. அதுல அந்த ஹேர் ட்ரையர் டான் மேல விழுந்து பக்கத்துல இருக்கிற கையாளுங்க மேல விழுந்து நெருப்பு கக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க டென் பூரா எரிஞ்சிடுச்சு. கரெக்ட் டைம் பார்த்து அவதாரும் கங்கம்மாவும் அந்த மேஜிக்கல் ட்ரையரை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. நடந்தது எல்லாத்துமே தெரிஞ்ச மங்கம்மா கோவமா அவதாருக்கும் கங்கம்மாவுக்கும் 100 தோப்பு கொண்டம் போட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. இத பாருங்க, நீங்க மட்டும் இப்ப மோசம் பண்ணி கம்மியான தோப்பு கொண்டம் போட்டீங்கன்னு வை, இந்த மேஜிக்கல் ஹேர் ட்ரையர் நெருப்ப கொட்டு உங்க மேல. இன்னு சொல்லி அங்கிருந்து